இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ராஜா, ஸ்வேதா, வேண்டாம், அழாதடா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை நான் பண்ணது தப்பா இருந்தா உன்னோட அண்ணனே என்ன மன்னிச்சிருக்க மாட்டார்ல. தைரியமா இரு. அம்மா அவ்வளவு சாதாரணமா முடிவெடுக்க மாட்டாங்க. என்ன முடிவெடுத்தா நீ சந்தோஷமா இருப்பியோ அந்த முடிவை தான் அம்மா கண்டிப்பா எடுப்பாங்க. ராஜா, அமுதம்மா பேசினதையும் மனசுல வச்சுக்காதடா. உனக்குதான் தெரியும்ல, அவங்க அப்படிதான் தப்பு தப்பா யோசிச்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிப்பாங்க. என் வாழ்க்கை பூரா அவங்கள திருத்த முயற்சி பண்ணி நான் தோத்தே போயிட்டேன்டா. நீங்க 2 பேருமே எனக்காக கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா கிட்ட நானும் இவரும் போய் பேசுறோம். எங்களை மீறி எதுவுமே நடக்காது. அழாத ஸ்வேதா, என்ன நம்பு. வயித்துல புள்ளைய வச்சுட்டு இப்படி நீ அழாத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இனிமே எந்த பொண்ணு உன்னால கெட்டு போக கூடாது. உன்னோட முடிவு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும். கார்த்திக், மா போலீஸ கூப்பிடு. யோ கான்ஸ்டபிள் சார், அவனை இழுத்துட்டு வாங்கயா. ஓகே சார். இழுத்துட்டு போங்க இவனை முதல்ல. சார் விடுங்க சார். ஏறடா போடா, சீக்கிரம் ஏறடா. அவனை கூட்டிட்டு போய் ஜெயில்ல போடுங்க. ஃப்ராட் பையன், ஜெயில்ல இல்ல, இவனை தூக்குல போடுங்க. சார், அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவங்க தான் சார் என்ன இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்க. என்னடா சொல்ற? என்னை தேடி வந்து நீ ஸ்வேதா கிட்ட இப்படிதான் நடந்துக்கோன்னு சொன்னாங்க சார். ஐயோ, இப்படி எல்லாம் பண்ண சொல்லி என்கிட்ட பேரம் பேசினாங்க சார். உனக்கு லட்சக்கணக்கில் பணம் தரேன்னு சொன்னாங்க சார். அதனாலதான் சார் நான் ஒத்துக்கிட்டேன். இல்ல இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு அவங்க தான் சார் சொன்னாங்க. ஸ்வேதாவுக்கு இப்ப பேருக்குன்னு ஒருத்தன் புருஷனா இருக்கான். அதனால அவளுக்கு தாலி பிரிச்சு போடுற விழா நடக்க போகுது. நீ அந்த விழாவுக்கு வரணும். நானும் அவங்க கூட சேர்ந்து அதிர்ச்சியான மாதிரி, அப்பதான் தெரிஞ்ச மாதிரி நடிச்சு அழுது உனக்கு ஆதரவா இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை மாப்பிள்ளை ஆக்கிடுறேன். அதான் சொன்னேங்க, எனக்கு கல்யாணத்துல உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கல்யாணத்து மூலமா வரப்போற கோடிக்கணக்கான சொத்து மேல உனக்கு விருப்பம் இருக்குல்ல? அமுதா,
அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏங்க என்னங்க நீங்க? அவன் ஏதோ அவன் சொல்றது போய். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். டேய் போடா வாடா போடா. வாடா வண்டியில ஏறா. வாடா. போடா. என்ன பாக்குற? பொய்யா பேசுற? இவனை எல்லாம் வெளியே விடாதீங்க சார். என்ன திட்டம் போட்டு வர வச்சு மாட்டி விட்டுட்டல, நான் எவ்வளவு பெரிய கிரிமினல் உனக்கு காட்டுறேன். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? சம்பந்தியம்மா, நீங்க என்னங்க சொல்றீங்க? ஏங்க என்னங்க உங்க தங்கச்சி என்னென்னமா பேசுறாங்க? காரியம் அது இதுன்னு நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? என்ன தப்பு பண்ணல? நம்பிக்கை துரோகம் பண்ணல? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணல? ஸ்வேதா வாழ்க்கையை கெடுக்க நினைக்கல? அடி பாவி, என்ன காரியம் பண்ணிருக்க? பொண்ணு அடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டி. சார், வேண்டாம் சார், சொல்றேன் விடுங்க. கேளுங்க சார். விடுங்க இல்ல. வாங்க. விடுங்க. சார், ப்ளீஸ். விடுங்க இல்ல. வேண்டாம். விடுங்க இல்ல. தங்கச்சிமா, தயவு செஞ்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இவளை பிடிச்சு கொடுத்துருங்க. இவ தண்டனை அனுபவிச்சதான் திருந்துவா. இவங்களுக்கு நான் வேற தண்டனை கொடுக்க போறேன். எங்க அம்மாவை எதுவும் தயவு செஞ்சு சுற்றாதீங்க. நான் ஒண்ணும் உங்க அம்மா அளவுக்கு மோசமானவல்ல. என்னோட தண்டனையே வேற மாதிரி தண்டனை. எல்லாம் இருந்தும் எதுவுமே பக்கத்துல இல்லாத தண்டனைய இவங்களுக்கும் இவங்களுக்கு துணையாக இருந்த நீயும் அனுபவிக்கணும்.